பாவிகளோட நிற்க வச்சாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் 2 பேருமே அசட்டை பண்ணலை. அங்கே இருக்கிற பாவி கொஞ்சம் நீங்கள் என்னை நினைச்சுங்கன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இன்று என்னுடனே கூட. சரி, எவ்வளோ பெரிய தெய்வம் இல்லை, எவ்வளோ பெரிய தெய்வம். சின்ன வயசுலேயே நான் ரொம்ப விக்கிரக ஆராதனை, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கோயில் கட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால சில நம்முடைய நாட்டில் இருக்கிற நிறைய கடவுள்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒரு கடவுளுடைய புராண கதையை வருஷம் எங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் படமாக போடுவாங்க. அப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போய் உட்காந்து அந்த படத்தை பார்ப்போம். அந்த 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 பர்சன், அந்த நபருடைய இல்லை அந்த சாமியினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை போடுவாங்க. போட்டால் அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தங்க அவரை கொல்றதுக்காக வர்றாங்க. எப்படி கொல்லலான்னு திட்டம் போடுறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பெண் ரூபத்தில் போய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது மாதிரி அப்படியே மொத்த விஷத்தையும் கொடுத்து கொன்றுங்க அப்படின்னு. அவங்க போய் பால் கொடுக்க போகும்போது இவர் மொத்தத்தையும் உறிஞ்சு ரத்தத்தோட சேர்த்து உறிஞ்சு கொன்றுவார். அந்த மாதிரி அதை பார்ப்போம். அதை பார்த்த உடனே எல்லாரும் கைத்தட்டி அப்பா பாருங்கப்பா, நம்ம கடவுள் ரத்தத்தையே உறிஞ்சு குடிச்சு கொண்டுட்டாருப்பா, அவருக்கு விஷம் கொடுத்தெல்லாம் கொல்ல முடியுமா அப்படின்னு பயங்கரமாக கைத்தட்டி சந்தோஷமாய். ஆனால் இங்கே ஒரு தெய்வம் இருக்காரு. இந்த தெய்வத்தையும் படித்தோம். இந்த தெய்வம் ரத்தத்தை உறிஞ்சு எடுக்கிறவர் அல்ல, தன்னுடைய ரத்தத்தையே கொடுக்கிற தெய்வம். நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா. பாவிகளை நேசிக்கிறவர், அவர்களுக்கு பாவிகளோடு பங்கு இருக்குன்னு சொல்லும் போது கூட அவர்களை அசட்டை செய்யாதவர். நீ இன்று என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஹல்லேலூயா.